குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு என்ன அப்படின்னோன்னா ஆங்கிலத்தில் draw a hyperbola when the distance of focus from the directrix is equal to 50 mm and the eccentricity is 5/3. தமிழில் குவியம் மற்றும் இயக்குவரைக்கும் இடையேயுள்ள தூரம் 50 மில்லிமீட்டர் மற்றும் மையப்பிறழ்வு 5/3. நான் ஆல்ரெடி சொன்னது தான். குவியம்னா ஃபோக்கஸ், இயக்குவரைனா டைரக்ட்ரிக்ஸ், இடையுள்ள தூரம் 50 மில்லிமீட்டர் மற்றும் மையப்பிறழ்வுனா ஆங்கிலத்தில் எக்ஸென்ட்ரிசிட்டி 5/3 கொண்ட அதிபரவளையத்தினை வரைக. ஹைப்பரபோலாவுக்கு தமிழில் அதிபரவளையம். எலிப்ஸுக்கு நீள்வட்டம், பரபோலாவுக்கு பரவளையம், ஹைப்பரபோலாவுக்கு அதிபரவளையம் அப்படிங்கிறத தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இது அப்படியே சிமிலர் டு எலிப்ஸ், ரைட்டுங்களா? அந்த ஆன்சரை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ எலிப்ஸ் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். பட் எலிப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னோன்னா க்ளோஸ் ஆகும். பட் இது என்ன சார் அப்படின்னோன்னா ஓப்பன் கர்வ். இது க்ளோஸ் ஆகாது. அதிபரவளையம் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் 5 பாயிண்டோட போதும், எனஃப். ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னோன்னா எலிப்ஸோட ப்ரொசீஜரை தான் இங்கே அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். மாற்றம் என்ன சார் அப்படின்னோன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி, மையப்பிறழ்வு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ பாருங்கள், E that is equal to 5/3. அப்போ இதை டிவைட் பண்ணோன்னா ஹையர் தென் 1. ஓகே, 1ஓட பெருசாக இருக்கும். ஓகேங்களா? 5/3 டிவைட் பண்ணுங்கள், 1 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 1ஓட பெருசு. அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி 1ஓட பெருசாக இருந்தது அப்படின்னோன்னா அது ஹைப்பரபோலா. எக்ஸென்ட்ரிசிட்டி 1ஓட சின்னதாக இருந்தால் என்னன்னு பார்த்தோம், எலிப்ஸ். எக்ஸென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 1னா பரபோலா, ரைட்டுங்களா? தேர்ஃபோர் இது ஹைப்பரபோலா ஆகும். தமிழில் அதிபரவளையம். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ பகுதி எவ்வளவு 3. அப்போ வெர்டெக்ஸ் பகுதி 3rd பாயிண்ட் வெர்டெக்ஸ் ஆகும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், பகுதி டினாமினேட்டர் வேல்யூயை பார்த்துக்கணும். அது என்ன வேல்யூ அதுதான் வெர்டெக்ஸ்னு. அப்போ இங்கே 3rd பாயிண்ட் வெர்டெக்ஸ். லாஸ்ட் பாயிண்ட் 8th பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா ஃபோக்கஸ். அப்போ இங்கே ஃப்ராக்ஷன் என்னது 5/3. அப்போ 5 + 3 = 8. 8 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸை நம்ம 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? குவியம் மற்றும் இயக்குவரைக்கு இடையுள்ள தூரம் 50 மில்லிமீட்டர், ரைட்டுங்களா? அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் எவ்வளோ சார் தொலைவு அப்படின்னோன்னா 50 மில்லிமீட்டர். அப்போ அந்த 50 மில்லிமீட்டரை 8 ஈக்குவல் டிவிஷனாக பிரிக்கணும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணால் 6.25. அங்கே 0.2ங்கிறதுனால 0.5க்கு கம்மியாக இருக்கிறதுனால இது 0வாக எடுத்துக்கிறேன். அப்போ 6 மில்லிமீட்டர், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் 3/2 அப்படின்னா சொல்லுங்கள். அப்போ வெர்டெக்ஸ் எத்தனை பாயிண்டில் இருக்கும்? எப்போயுமே டினாமினேட்டர் வேல்யூயை பார்க்கணும். அப்போ வெர்டெக்ஸ் 2nd பாயிண்ட், ரைட்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம்மில் எக்ஸென்ட்ரிசிட்டி 3/2 அப்படின்னு சம்மு வருதுன்னா அப்போ வெர்டெக்ஸ் எத்தனை பாயிண்டாக இருக்கும்? இந்த ஃப்ராக்ஷனில் வெர்டெக்ஸ் 2nd பாயிண்ட். எப்போயுமே டினாமினேட்டர் வேல்யூ தான் பார்க்கணும். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்? 3/2. அப்போ 3 + 2 = 5 ஈக்குவல் பார்ட்ஸ். என்ன டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸோ அதை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்போ என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானோ டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் அதை 5ஆல் டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஈக்குவல் டிவிஷன் என்ன வருதோ அதை 5 செக்மெண்ட்டாக பிரிக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, அப்போ 3/2 = எவ்வளோ வேல்யூ வரும்? 1.5 வரும். அப்போ மோர் தென் 1. அப்போ இது பரபோலா, சாரி ஹைப்பரபோலா, ரைட்டுங்களா? இது பரபோலா எனில் வெர்டெக்ஸ் சென்டராக இருக்கும். ஏன் சார் அப்படின்னோன்னா அங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்போ வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸில் சென்டராக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 50. அப்போ 50ல் சென்டர் எங்கே இருக்கும்? அதில் பாதி 25 mmல இருக்கும்.
பாதி அளவில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸில் பாதி அளவில் வெர்டெக்ஸ் வர்றது தான் என்ன சார்னா பெரபலா, ஹைப்பரபலா, பெரபலா. ரைட்டுங்களா? மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சிமிலர் டு ஹைப்பரபலா ப்ரொசீஜர். ரைட்டுங்களா? இப்போ நான் இங்கே வரைய போகிறது என்ன சார் அப்படின்னோன்னா ஹைப்பரபலாவை தான் வரைய போகிறோம். ரைட்டுங்களா? இது பெரபலா கேட்டுறான் அப்படின்னோன்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னோன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ இருக்காது. ஏன்னா அங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 1. சப்போஸ் பெரபலா கேட்டிருக்கான் அதை வரையணும் அப்படின்னோன்னா ப்ரொசீஜர் சிமிலர் டு ஹைப்பரபலா. இப்போ இந்த சம் எப்படியோ அதே மாதிரி தான் என்ன வரணும் அப்படின்னோன்னா பெரபலாவுக்கும் ப்ரொசீஜர் வரணும். ஒரே ஒரு மாற்றம் என்ன, வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸில் சென்டராக இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ரொசீஜர் சிமிலர் டு ஹைப்பரபலா, அதிபரவளையம் வரைகிறதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோமோ அதே ப்ரொசீஜருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் மாற்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த செம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்படியே எலிப்ஸ் எப்படி வரைஞ்சோமோ அதே ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? அப்போ டிராஃப்டரை யூஸ் பண்ணுறோம். டிராஃப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு பேர் CC1 கொடுத்துக்கிறேன். இந்த C வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். அதுக்கு DD1 பேர் கொடுத்துக்கிறேன். எனி வேல்யூ, எந்த வேல்யூக்கு வேணும்னாவும் நீங்கள் இதை வரைஞ்சிடலாம். இந்த ஹரிசாண்டல் CC1, வெர்டிக்கல் DD1. இந்த CC1ங்கிறது ஆக்சிஸ், DD1ங்கிறது டைரக்ட்ரிக்ஸ். இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் எவ்வளோ வேல்யூ அப்படின்னோன்னா 50 mm. இந்த சம்மில் 50 mmனு கொடுத்துருக்கான். அப்போ டிராஃப்டரை யூஸ் பண்ணி சிலேருந்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஒரு 50 mmக்கு வேல்யூவை நோட் பண்ணிக்கிறேன். அந்த 50 mmக்கு மார்க் பண்ணுற பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் F. ஓகே, இந்த CF நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் சார் அப்படின்னோன்னா இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 5/3. அப்போ 5 + 3 = 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ ஃப்ராக்ஷன் என்னவோ அதனுடைய நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதாவது தொகுதி மற்றும் பகுதியை கூட்டி அத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இங்கே ஃப்ராக்ஷன் 5/3. அப்போ 5 + 3 = 8 ஈக்குவல் பார்ட்ஸாக அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் எவ்வளவு 50 mm. அதை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறேன். அதை டிவைட் பண்ணுறப்ப 6.25. அப்போ டெசிமல் கரெக்ஷன் பண்ணுறப்ப 6 mm. அப்போ ஒவ்வொரு டிவிஷனும் 6 mm. அப்போ டிராஃப்டர் என்ன பண்ணுறான் சார் அப்படின்னா யூஸ் பண்ணி 6 mm 6 mm இதை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, பிரித்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நேம் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா வெர்டெக்ஸ் மார்க் பண்ணணும். அப்போ ஃப்ராக்ஷனை பார்க்குறேன். ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வேல்யூ என்ன, பகுதி வேல்யூ 3. ஓகேங்களா? ஓகே, ஃப்ராக்ஷனில் அடியில் உள்ள வேல்யூ அதை தான் நம்ம பகுதின்னு சொல்லுவோம் தமிழில், ஆங்கிலத்தில் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். அப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் V அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். 8th பாயிண்ட் எப்பயுமே கடைசி பாயிண்ட் என்னது F. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது எலிப்ஸில் என்ன பண்ணுவோம், வெர்டெக்ஸை ஜாயின் பண்ண முடிஞ்சதும் இந்த V வழியாக என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் டிராஃப்டரை யூஸ் பண்ணி Vலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டு காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த VF டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த VFங்கிறது எது 3லேருந்து 8 இருக்கு பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த 3லேருந்து 8 இருக்கக்கூடிய இந்த தொலைவை, ஏன்னா இதுதானே வெர்டெக்ஸ் உங்களுக்கு. அப்போ இந்த 3லேருந்து 8 VF டிஸ்டன்ஸ் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ V சென்டர் நான் ஆல்ரெடி வரைஞ்ச இந்த வெர்டிக்கல் லைனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன். இந்த Vலேருந்து வரைஞ்ச வெர்டிக்கல் லைனை இந்த VF டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா Vலேருந்து வரைஞ்ச வெர்டிக்கல் லைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். அப்போ அந்த கட் பண்ணுற பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா G. ரைட்டுங்களா? அந்த பாயிண்ட் Gயை நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொசீஜர் எலிப்ஸ் ப்ரொசீஜர் தான். ஒரே ஒரு மாற்றம் என்னது, ஃப்ராக்ஷன் வேல்யூ மாறும், எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ மாறும், அப்போ வெர்டெக்ஸ் மாறும், அவ்வளோதான். மற்றபடி ப்ரொசீஜர் வந்து
அப்படியே எலிப்ஸ் ப்ரொசீஜர். எலிப்ஸில் என்ன பண்ணுவோம், அது க்ளோஸ்டு கர்வ், அதனால் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இங்கே 5 பாயிண்டோட நிப்பாட்டிக்கிறோம். ரைட்டுங்களா? தென் அடுத்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இப்போ ஜி மார்க் பண்ணியாச்சு. ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த சிஜி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு இன்க்ளைன் லைன், சிஜி எக்ஸ்டென்ஷன் லைன் வரைகிறேன். ஓகே, சிஎன்ஜியும் ஜாயின் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிடும் சார் அப்படின்னா, அந்த சிஜி எக்ஸ்டென்ஷன் லைன் கிடச்சிடும். ரைட்டுங்களா? தென் அடுத்தது என்ன செய்வோம், எலிப்ஸில் இந்த வீக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 10 mm ஆர் 15 mmனு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணுறேன். நான் ஒரு 5 பாயிண்ட், எலிப்ஸ்னால் உங்களுக்கு அது எங்கே முடியும்னு தெரியாதுங்க. அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 10 பாயிண்ட் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே போல் எலிப்ஸில் என்ன ஆகணும்னா, அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டு போகிறப்ப அப்படியே ரைஸ் ஆகும். மறுபடியும் அது இறங்கணும். ஏன்னா உங்களுக்கு எலிப்ஸ் எப்படி வரும், எலிப்ஸ் எப்படி சார் வரும், கர்வ் எப்படி வரும், க்ளோஸ்டு கர்வ் எப்படி உங்களுக்கு எலிப்ஸ் வரும், இப்படியே ரைஸ் ஆகி மறுபடியும் இப்படி கீழே இறங்கணும், அப்புறம் அப்படி போகணும். அப்போ ஆர்க் என்ன ஆகும்னா, இப்படி வந்து மறுபடியும் இறங்கி கடைசியாக கட் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணுவோம், இந்த ஆக்சிஸ் லைன் CC1 இருக்குது தெரியுங்களா, இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணுவோம். அதனால் இது எங்கே முடியும்னு தெரியாது. அதனால் 10 வெர்டிகல் வரைங்க. சப்போஸ் அதுக்கு மேலே போணுச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன், 10ஓட நிப்பாட்டிங்கன்னு சொல்லியிருந்தேன் எலிப்ஸில். ஆனால் ஹைப்பரபோலாவிலையும் பெரபோலாவிலையும் உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. என்ன சார் அப்படின்னா, இது ஓப்பன் கர்வ் அப்படிங்கிறதுனால 5 பாயிண்டோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேல்யூ நீங்கள் வந்து 10 mmனு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஆர் மேக்ஸிமம் 15 mm, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஓகே, ஈக்குவல் டிவிஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 10 mm 10 mm கேப்பில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அதுக்கு பேர் 11 21 31 41 51ன்னு கொடுத்துக்கிறேன். தென் ட்ராப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 11லேருந்து ஒரு வெர்டிகல், இந்த 11லேருந்து வரைகிற வெர்டிகல் லைனை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஜி எக்ஸ்டென்ஷன் லைன், இந்த இன்க்ளைன் லைனை கட் பண்ணுறாப்புல நம்ம இந்த வெர்டிகல் லைனை வரையணும். இந்த சிஜி எக்ஸ்டென்ஷன் லைனை நம்ம இந்த 11லேருந்து வரைகிற வெர்டிகல் லைன் போய் கட் பண்ணணும். கட் பண்ணுற பாயிண்ட் 11 அதே மாதிரி அந்த வெர்டிகல் லைனை கீழேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது இந்த அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. இதே மாதிரி 21லேருந்து ஒரு வெர்டிகல் லைன், அது இந்த சிஜி எக்ஸ்டென்ஷன் லைனை கட் பண்ணுறது 21 இதே மாதிரி கீழே. 31லேருந்து வெர்டிகல் லைன் டாப் அண்ட் பாட்டம், 41லேருந்து வெர்டிகல் லைன் டாப் அண்ட் பாட்டம், 51லேருந்து வெர்டிகல் லைன் டாப் அண்ட் பாட்டம். எலிப்ஸ்லையும் இதே மாதிரி தான் செஞ்சுருப்போம். இது மாதிரி வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், எலிப்ஸில் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. எஃப் சென்டர், ரைட்டுங்களா? எஃப் சென்டராக வச்சுக்குவோம். இந்த 11 11 என்ன சார் அப்படின்னா ரேடியஸ். ரைட்டுங்களா? இந்த 1 11 11 இருக்குது தெரியுங்களா, இதை ரேடியஸாக எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த 11 11 நான் ரேடியஸாக எடுத்துக்கிறேன். எஃப் சென்டர் எதை கட் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த 11 கட் பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த 11 கட் பண்ணணும். அதே மாதிரி டாப்பில் கட் பண்ணிவிட்டு வெர்டிகல் லைன் என்ன பண்ணணும், பாட்டத்துலையும் கட் பண்ணணும். ஓகே, அப்போ கட் பண்ணுற பாயிண்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் 11 11 எடுத்தோன்னா எஃப்ஐ சென்டராக வச்சு இந்த 11 11 தான் கட் பண்ணணும், டாப்லையும் பாட்டத்தையும். அப்போ கட் பண்ணுற பாயிண்ட் டாப்பில் கட் பண்ணுற P1, பாட்டத்தில் கட் பண்ணுறது P1 இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணோம், 21 21 21 21 எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? 21 21 சேம் என்ன பண்ணணும், காம்பஸில் இப்போ 21 21 வேல்யூ எடுத்துக்கிட்டோம். சேம் எஃப் சென்டர் எதை கட் பண்ணோம், 21 21 கட் பண்ணும், டாப் அண்ட் பாட்டம். கட் பண்ணுற பாயிண்ட் P2
P2 dash. இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், 3 1 டேஷை காம்பஸில் எடுத்துக்கணும். F சென்டர் வச்சு என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா, F சென்டராக வச்சு 3 1 டேஷை டாப்பில் கட் பண்ணுறோம், அது P3, பாட்டத்தில் கட் பண்ணது P3 டேஷ். அடுத்தது 4 1 டேஷ், இதை என்ன பண்ணுறோம் காம்பஸில் எடுத்துக்கிறோம். F சென்டர் டாப் அண்ட் பாட்டத்தில் கட் பண்ணுறப்ப P4 டேஷ். தென் அடுத்தது 5 1 டேஷை காம்பஸில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு F சென்டர் டாப் அண்ட் பாட்டத்தில் கட் பண்ணுறப்ப டாப்பில் கட் பண்ணுறது P5, பாட்டத்தில் கட் பண்ணுறது P5 டேஷ். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட் P1 P2 P3 P4 P5 P1 டேஷ் P2 டேஷ் P3 டேஷ் P4 டேஷ் P5 டேஷ். இந்த பாயிண்ட் இந்த வீலிருந்து ஆரம்பித்து ஜாயின் பண்ணி டாப்லையும் அதே மாதிரி பாட்டத்துலையும் ஜாயின் பண்ண நம்மளுக்கு வேண்டிய ஹைப்பரபலா கிடச்சிரும். இதுதான் சார் ப்ரொசீஜர். எலிப்ஸில் இதுதான் செஞ்சோம். ஓகே, பட் எலிப்ஸ் க்ளோஸ் ஆகுறதுனால என்ன பண்ணணும், இதை எங்கே போய் முடியுதோ அது வரைக்கும் கொண்டு போகணும். பட் இது ஓப்பன் கர்வ், ஹைப்பரபலாவும் பரவலும் ஓப்பன் கர்வுங்கிறதுனால இதை நம்ம 5 பாயிண்டோட நிப்பாட்டிக்கிறோம். 5 பாயிண்ட் எனஃப். இதோட சம் ஓவர். ஓகே, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேலுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது ஜென்ரலாக நான் ஒரு 4 விஷயங்களை சொல்லுவேன். அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அந்த 4 விஷயம்? ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சம்மை வரைகிறப்ப அதனோட ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சம்முமே ஒவ்வொரு ப்ரொசீஜரில் வரும். அப்போ எலிப்ஸ்னா என்ன ப்ரொசீஜர், அதில் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட்னா என்ன ப்ரொசீஜர், ரெக்டாங்குலர் மெத்தட்னா என்ன ப்ரொசீஜர், எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடில் என்ன ப்ரொசீஜர், பெரபோலாவில் அதே மாதிரி, ஹைப்பரபோலாவில் அதே மாதிரி. ஹைப்பரபோலாவில் எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு ப்ரொசீஜர் என்னங்கிறத தெரிஞ்சிருந்தால் தான் அந்த சம்மை நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் ப்ரொசீஜரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன், பென்சில் யூஸிங். இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் வர வரைக்கும் 2Hல எல்லாம் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. சார் எல்லாம் வரைஞ்சிட்டேன், இனிமேலுக்கு நம்ம கருவை ஜாயின் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறப்ப, கருவும் வரைஞ்சாச்சு, இனிமேலுக்கு நம்ம டார்க் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறப்ப மைக்ரோடிப் பென்சில் எடுங்க. தேவையான இந்த கருவை மட்டும் டார்க் பண்ணுங்க. அந்த கரு யூனிஃபார்மாக இருக்கணும். ஒரே ஒரு டாட், ஒரே ஒரு கோட் கொடுங்க. அந்த கோட் யூனிஃபார்மாக இருக்கணும். தென் இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், நம்பர்ஸ், தென் டைமென்ஷனில் வரக்கூடிய ஏரோ மார்க். ஏரோ மார்க் வந்து ட்ரையாங்குலாக இருக்கணும், அது ஷேடாகி இருக்கணும். இதை நீங்கள் புக்கில் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். புக்கில் எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அது மைக்ரோடிப் பென்சில், எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் 2H பென்சிலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம், ஒரு சம்மை வரைகிறீங்கன்னா அந்த சம்முக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே உங்கள் கைவசம் இருக்கணும். தேவையான டூல்ஸ் இருந்தால் தான் ஒரு சம்மை உங்களுக்கு சரியான அளவில் வரைய முடியும், தெளிவாகவும் வரைய முடியும். அடுத்ததாக நான் சொல்கிற ஃபைனல் பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்கிறது, இதே சம் என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா எக்ஸாமில் கேட்கலாம். பட் என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னோன்னா ஜஸ்ட் டைமென்ஷனை மட்டும் மாற்றுவாங்க. இப்போ இந்த சம்மில் என்ன சார் அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் 50, எக்ஸென்ட்ரிசிட்டி 5/3. இதே சம் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னோன்னா இந்த டிஸ்டன்ஸ் 60ன்னு கொடுக்கலாம், எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 3/2ன்னு கொடுக்கலாம். அப்போ என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுதான், டிராயிங்கை வரைய வேண்டியதுதான். மற்றபடி ப்ரொசீஜரில் எதுவுமே மாற்றம் கிடையாது. பட் இங்கே 3/2 அப்படிங்கிறப்ப 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். டினாமினேட்டர் செகண்ட் ஒன்று தான் வெர்டெக்ஸ். ஓகே, மற்றபடி வேறு ப்ரொசீஜரில் எதுவுமே மாற்றம் கிடையாது. ப்ரொசீஜரை நல்லா நம்ம புரிஞ்சுருந்தோன்னா எந்த சம்மாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில்
இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.